முன்கூட்டியே துவங்குகிறது தென்மேற்கு பருவமழை. தென்காசி தந்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தென்காசி வதர்மன் ராஜா. இந்த பதிவில் தென்மேற்கு பருவமழை குறித்து சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பதிவு செய்கிறோம். நமக்கு தற்போது கோடை காலம் மார்ச் 1 முதல் மே 31 வரையிலான காலகட்டமே தமிழ்நாட்டிற்கு கோடை காலமாகும். இந்த கோடை காலத்தில் இந்த ஆண்டு கோடை காலத்தில் நமது தென்காசி மாவட்டத்தில் ஒரு அதிகபட்ச வெப்பநிலை என்பது பதிவாகவில்லை. கடந்த சில ஆண்டுகளை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு வெப்பநிலையானது மிக குறைவாகவே பதிவாகி வருகிறது. இந்த நிலையில் நமக்கு மே 13, 14ஆம் தேதியை ஒட்டிய இந்த நாட்களில் நமக்கு தென்காசியை பொறுத்தவரை வெப்பநிலையானது சற்று குறையும். அதன் பின்னர் மே 18, 19ஆம் தேதியை ஒட்டிய இந்த நாட்களில் மேற்கு திசைக்கானது சற்று வலுவடைந்து பருவமழை தொடக்கத்தின் முன்னோடியாக நமது தென்காசி, செங்கோட்டை இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் குழு ஒரு சாரலுடன் மேற்கு திசை காற்றானது சற்று வலுவடைந்து காணப்படும். அதன் பின்னர் மே 24ஆம் தேதியை ஒட்டிய நாட்களில் நமக்கு தெற்கு கேரளா மற்றும் தென் தமிழக மாவட்டங்களான குறிப்பாக கன்னியாகுமரி, நெல்லை மலையோர பகுதிகள், தென்காசி மலையோர பகுதிகள் தென்மேற்கு பருவமழை துவங்குவதற்கான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. நமக்கு தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே துவங்குகிறதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். கண்டிப்பாக முன்கூட்டியே துவங்குகிறது. காரணம் என்னவென்று பார்த்தால், நமக்கு தென்மேற்கு பருவமழை சராசரியாக துவங்கும் தேதி ஜூன் 1ஆம் தேதி. இந்தியாவில் தென்மேற்கு பருவமழையால் மழை பெறும் முதல் மாநிலமாக நமக்கு கேரளா திகழ்கிறது. அது கேரளாவில் அதிக மழையை பெற்ற பின்னர் அதன் பின்னர் அதனை ஒட்டியுள்ள நமது தமிழக மலையோர பகுதிகளும் தென்மேற்கு பருவமழை காலத்தால் ஒரு கணிசமான மழையை பெறும். அதன் பின்னர் நமக்கு தமிழ்நாடை பொறுத்தவரை நமக்கு தென்மேற்கு பருவமழைக்கு ஒரு மலை மறைவு பிரதேசம் தான். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கேரளாவிலிருந்து வரக்கூடிய மழையை நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் தடுக்கப்படுவதால் நமக்கு கேரளாவின் கிழக்கே உள்ள பகுதிகள், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கிழக்கே உள்ள பகுதிகளில் போதுமான மழை பெறுவதில்லை. தமிழகம் மலை மறைவு பிரதேசமாக இருந்தாலும் நமது மலையோர பகுதிகளில் பெய்யும் மழையினால் அணைகளுக்கு ஒரு கணிசமான நீர்வரத்து இந்த காலகட்டத்தில் பெறுகிறது. அதன் மூலம் நமது தமிழகமும் ஒரு விவசாயத்தில் ஒரு செழிப்பாக வளர்வதற்கு தென்மேற்கு பருவமழையானது மிக முக்கியமானதாக அமைந்து விடுகிறது. நமக்கு வெப்பநிலையும் நாம் குறையும் என்று தெரிவித்துவிட்டோம். அதன் பின்னர் மழையை பொறுத்தவரை நமக்கு 24ஆம் தேதி வாக்கில் நமக்கு மழை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் நமக்கு இந்த மாத இறுதியிலேயே நமக்கு குற்றால அருவிகளும் களை கட்டும். அனைத்து அருவிகளுக்கும் நீர்வரத்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக ஜூன் மாதமே குற்றாலம் களை கட்டும். அதிலும் பார்த்திங்கன்னா சில ஆண்டுகள் மழையே இல்லாமல் நமக்கு ஜூன் மாதம் கடந்து போயிருக்கிறத பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த ஆண்டு நமக்கு மே மாதத்திலே நமக்கு சீசன் ஒரு களை கட்டுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தென்காசி மக்கள் இந்த குழு தென்மேற்கு பருவமழையை வரவேற்க தயாராகுங்கள். இது போன்ற வானிலை முன்னறிவிப்புகளை தெரிந்து கொள்ள தென்காசி தந்தியுடன் எப்போதும் இணைந்திருங்கள். நன்றி.